சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சன் டிவி நிதி உதவி மூலம் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இரவு நேர விலங்குகள் நடமாட்ட கண்காட்சி மற்றும் வேடந்தாங்கல் பறவைகள் கூடம் ஆகியவை பொதுமக்களின் பார்வைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டன. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் சன் டிவி கடந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்தது. இந்த நிதியின் மூலம் பூங்காவில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் பூங்காவில் நாக்டர்னல் அனிமல் ஹவுஸ் எனப்படும் இரவு நேர விலங்குகள் நடமாட்டத்தை கண்டு ரசிக்கும் கண்காட்சி கூடம் அமைக்கப்பட்டது. இந்த கண்காட்சி கூடத்தை சன் டிவி சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். மேலும் சன் டிவி அளித்த நிதியின் மூலம் வேடந்தாங்கல் வரும் பறவைகளை வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்காவிலேயே கண்டு ரசிக்கும் வகையில் பூங்காவில் பறவைகள் கூடமும் அமைக்கப்பட்டது. வேடந்தாங்கல் பறவைகள் கூடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்த திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் ஆகியோர் வேடந்தாங்கல் பறவைகள் கூடும் வகையிலும் சிறப்பாக அமைக்கப்பட்ட கட்டுமானங்களை அவர்கள் பார்வையிட்டனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்காவுக்கு சன் டிவி அளித்த நிதியின் மூலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக 6 பேட்டரி வாகனங்கள், 28 பயணிகள் வரை பயணிக்கும் வகையிலான 2 சவாரி வாகனங்களும் வாங்கப்பட்டு ஏற்கனவே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் பவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.